ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்குதி நலபாகத்தில் இன்னைக்கு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவை எடுத்து நல்லா சலிச்சிக்கலாம். நம்ம இங்கே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு, அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸ் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நறுக்கிய கருவேப்பிலை, ஊற வைத்த கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் விட்டுக்கலாம். சூடான எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், அப்படி இல்லைன்னா வெண்ணெய், எது வேணாலும் நீங்கள் விட்டுக்குங்க. சூடான எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா ஆறின பிறகு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் விட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சிடலாம். நமக்கு நிப்பட்டுக்கு கரெக்டாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சி 2ஆக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று இடித்து பூண்டு சேர்த்துருக்கேன், இன்னொன்றுல பூண்டு சேர்க்காம பண்ண போகிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சுக்குங்க. நல்லா உருண்டைகளாக பிடித்து வச்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக கவரில் எண்ணெய் தடவி நடுவில் அந்த உருண்டையை வச்சு இன்னொரு கவர் வச்சு நம்ம தட்டையாக தட்டிடலாம். தட்டிட்டு கரண்டியை எடுத்து இந்த தட்டையை நம்ம நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடியவங்க, நீங்கள் அடிக்கடி தட்டை செய்யக்கூடியவங்களா இருந்தால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கவரில் நல்லா தட்டி நல்லா மெல்லிஸாக தட்டிடலாம். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். எண்ணெயில் போட்டோம்னே நல்லா அப்படியே ஒரு சுத்த ஆரம்பிக்கும் பாருங்கள். ஒரு திருப்பி போட்டுட்டு பாருங்கள், நல்லா ஒரு சுத்த ஆரம்பிக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். 10 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த ஒரு தட்டையும் 1 கப்பு காஃபியும் குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த தட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ ஓசையெல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். நமக்கு சூப்பராக மொறு தட்டை தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.